முதற்கட்டமாக இன்றைய தினம் 50 பேருக்கு இந்த குடும்ப அட்டைகள் கொடுக்கப்பட்டு அந்த திட்டமானது முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் 3வது நிகழ்ச்சியாக மின்சார பேருந்து பணிமனைக்கு முதலமைச்சர் இந்த தினம் ஆய்வு செய்திருக்கிறார். சென்னையில ஏறத்தாழ 600க்கும் மேற்பட்ட மின்சார பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. மின்சார பேருந்துகள் ஏசி, நான் ஏசி என்ற 2 ரகத்துல இந்த பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. எரிபொருள் செலவை மிச்சம் செய்வதற்கும் அதே போல காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கும் ஏதுவாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சென்னை போன்ற ஒரு முக்கியமான நகரத்துல, ஜன நெருக்கடி அதிகமாக இருக்கக்கூடிய நகரத்துல இந்த டீசல் பேருந்துகளால காற்று மாசு ஏற்படுகிறது, எரிபொருள் செலவும் அதிகரிக்கிறது. இதனை குறைப்பதற்கு ஏதுவாக தான் இந்த மின்சார பேருந்துகள் சென்னையில முதற்கட்டமாக இயக்கப்பட்டு வருகிறது. ஏறக்குறைய இப்பொழுது 600க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில மேலும் 3000 பேருந்துகள் வாங்குவதற்கு அரசு திட்டமிட்டு இருக்கிறது. அதற்கு பல்வேறு திட்டங்களையும் வைத்திருக்கிறாங்க. முதற்கட்டமாக முதற்கட்ட இந்த 600 பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் வியாசர்பாடி, பெரும்பாக்கம், பூந்தமல்லி, சென்ட்ரல் 1, அதே போல தண்டையார்பேட்டை இந்த 5 இடங்கள்ல தான் சார்ஜிங் ஸ்டேஷன்களோடு பணிமனைகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த 600 பேருந்துகளும் இந்த 5 சார்ஜிங் ஸ்டேஷன்கள்ல தான் சார்ஜிங் செய்யப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் 2வது கட்டமாக 750 பேருந்துகள் வாங்குவதற்கு அரசு திட்டமிட்டு இருக்கிறது. அந்த 2வது கட்ட அந்த பேருந்துகள் வாங்கும்போது அதற்கு ஏற்ற போல சார்ஜிங் ஸ்டேஷன்கள் அமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு ஆலந்தூர், பெரம்பூர், பாடியநல்லூர், ஆவடி, ஐயப்பந்தாங்கல், கேகே நகர் போன்ற பகுதிகளில் இந்த பணிமனைகள் அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இப்படியாக எதிர்கால திட்டங்கள் என்ன என்பது குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு போக்குவரத்து துறையினுடைய அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கிறாங்க. இந்த விளக்கங்களை முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் பொறுமையாக கேட்டறிந்திருக்கிறார். அதே போல தற்போது அவருடைய நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு புறப்பட்டிருக்கிறார். முதலமைச்சர் பெரம்பூர் தொகுதிக்கு வருகிறார் என்ற அந்த தகவல் கிடைத்த உடனேயே அவர் பயணிக்கக்கூடிய சாலைகளை எல்லாம் பொதுமக்கள் கூடி நின்று முதலமைச்சருக்கு சிறப்பான ஒரு வரவேற்பை கொடுத்தது நாம் கடந்த 1 மணி நேரமாகவே இந்த காட்சிகள்ல பார்த்து வருகிறோம். வால்டாக்ஸ் ரோடு சாலை வழியாக வியாசர்பாடிக்குள் அங்கிருந்து எருக்கஞ்சேரிக்கு சென்று அங்கிருந்து எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைத்துவிட்டு தற்போது மகாகவி பாரதி நகரில் அமைந்திருக்கக்கூடிய வியாசர்பாடி பணிமனைக்கு வருகை தந்திருக்கிறார். தற்போது நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு மீண்டும் மகாகவி பாரதி நகர் வழியாக வியாசர்பாடிக்கு சென்று கல்யாணபுரம் சாலை வழியாக தேசம் பிரிட்ஜை சென்றடைந்து அங்கிருந்து ராயபுரம் மேம்பாலம் வழியாக கடற்கரை சாலை சென்றடைந்து அங்கிருந்து அவர் தலைமைச் செயலகத்துக்கு செல்வார் என்று பயணத்திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாலை முழுவதுமே காவல்துறையினுடைய பாதுகாப்புக்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்று காலை முதலே 100கணக்கான காவல்துறையினர் இந்த முதலமைச்சர் பயணிக்கக்கூடிய சாலைகள்ல பாதுகாப்புக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. முதலமைச்சர் வருகிறார் என்ற தகவல் தெரிந்த உடனேயே பொதுமக்கள் 100கணக்கான பொதுமக்கள் தற்போது கூடி முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை பார்ப்பதற்காகவும் அவரை வரவேற்பதற்காகவும் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்கிறோம். தற்போது முதலமைச்சர் வியாசர்பாடி மேம்பாலத்தை சென்றடையக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். ஏறத்தாழ 2 மணி நேரமாக பெரம்பூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். 3 நிகழ்ச்சிகளில் இந்த தினம் பங்கேற்று இருக்கிறார். முதலாவதாக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்து அதன் தொடர்ச்சியாக இ-சேவை மையத்தை திறந்து வைத்ததுடன் அதன் தொடர்ச்சியாக நியாய விலைக் கடையை திறந்து வைத்து புதிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு குடும்ப அட்டைகளை வழங்கி சிறப்பித்திருக்கிறார். புதிய திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். 73,000 பேர்களுக்கு குடும்ப அட்டை வழங்குவதற்கான அந்த திட்டம் இன்றைய தினம் முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக 50 பேருக்கு இந்த குடும்ப அட்டைகளானது வழங்கப்பட்டு இந்த திட்டம் முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக தன்னுடைய ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். ஏற்கனவே மக்கள் சந்திப்பு கூட்டம் என்ற அடிப்படையில் திருச்சி மற்றும் கரூர் மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் தன்னுடைய பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தந்திருக்கிறார். தொடர்ச்சியாக அரசு திட்டங்கள் செயல்பாடுகள் தொடர்ச்சியாக தலைமைச் செயலகத்தில் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. துறை வாரியான ஆய்வுக் கூட்டங்கள் நாள்தோறும் நடத்தப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் கூட பள்ளி கல்வித்துறை மற்றும் பொதுப்பணித்துறையினுடைய செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்றைய தினம் நடத்தப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டங்களை முதலமைச்சர் நடத்தி வருகிறார். திட்டங்கள் குறித்து கேட்டறிந்து வருகிறார். அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு ஒவ்வொரு நாளுமே அறிவுரைகள் மற்றும் ஆலோசனைகளை முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வழங்கி வரக்கூடிய செய்திகளை நாள்தோறும் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு திட்டங்களை இன்றைய தினம் முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்திருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் கடந்த ஒரு மாத காலமாகவே புனரமைக்கக்கூடிய அந்த பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அந்த பணிகள் முடிவடைந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைய தினம் தன்னுடைய எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைத்து தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துல தனக்கான இருக்கையில் அமர்ந்து தன்னுடைய பணியை முறைப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தொடங்கி இருக்கிறார். ஏற்கனவே முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்திருக்கிறார், மாதத்துக்கு ஒரு முறை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு வருவேன் என்று உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார்.
அந்த அடிப்படையில முதல் நிகழ்ச்சியாக இன்றைய தினம் வந்து தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கையில வந்து அமர்ந்து தன்னுடைய பணியை வந்து தொடங்கி வைத்திருக்கிறார். தன்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட நியாய விலை கடையை வந்து திறந்து வைத்திருக்கிறார். மக்களுடைய பயன்பாட்டுக்கு திறந்து வைத்ததோடு தன்னுடைய தொகுதிக்குட்பட்ட 50 குடும்ப அட்டைதாரர்களுக்கு புதிய குடும்ப அட்டைகளை தந்து இந்த புதிய குடும்ப அட்டையை வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை முறைப்படி தொடங்கி வைத்திருக்கிறார். அதே போல பெரம்பூர் வளர்ச்சிக்கான திட்டம் குறித்து ஒரு ஆய்வுக் கூட்டத்தையும் நடத்தி இருக்கக்கூடிய இந்த செய்திகளை வந்து பார்த்து வருகிறோம். பெரம்பூர் தொகுதியை ஒரு முன்மாதிரியான தொகுதியை மாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாக தெரிகிறது. அதற்கான ஆய்வுக் கூட்டங்கள் அவ்வப்போது நடைபெற்று வருகிறது. பெரம்பூர் தொகுதியை வேற எப்படியெல்லாம் மாற்ற வேண்டும், என்னென்ன வசதிகள் எல்லாம் பொதுமக்களுக்கு செய்து தர வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளோடு இது தொடர்பாக ஆய்வு நடத்தி வருவதாக தெரிகிறது. அதற்கான ஒரு திட்டமும் முதலமைச்சர் இன்று தினம் அதிகாரிகளோடு ஆய்வு நடத்தியிருக்கிறார். பெருநகர சென்னை மாநகர ஆணையர் சமீரன் மற்றும் சென்னை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில வந்து பங்கேற்றிருந்த காட்சிகளை வந்து பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக தான் நியாய விலை கடையை திறந்து வைத்ததோடு 73,000 குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து அந்த குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்ததற்கு இணங்க அந்த திட்டமானது இந்த தினம் முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக 50 பேருக்கு இந்த குடும்ப அட்டைகளானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் வியாசர்பாடி பணிமனைக்கு வருகை தந்திருக்கிறார். இது வந்து ஒரு தொலைநோக்கு ஒரு திட்டமாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். சென்னையில வந்து முழுமையாக ஏசி பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும், மின்சார பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய உத்தரவை வந்து ஏற்கனவே அதிகாரிகளுக்கு பிறப்பித்திருந்தார். அந்த அடிப்படையில் கூடுதலாக 3000 பேருந்துகள் வாங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சென்னையில முதற்கட்டமாக 625 பேருந்துகள் இயக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில மேலும் இரண்டாவது கட்டமாக 750 பேருந்துகள் விரைவில் வாங்கப்பட இருக்கிறது. அந்த பேருந்துகள் வாங்கப்படும் போது அந்த பேருந்துகள் எந்தெந்த இடங்கள்லாம் சார்ஜிங் ஸ்டேஷன் எங்கெங்கெல்லாம் அமைய இருக்கிறது என்பது குறித்த விளக்கங்களை அதிகாரிகள் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. மூன்றாவது கட்டமாக மேலும் 1000 பேருந்துகள் வாங்கப்பட இருக்கிறது. அந்த பேருந்துகளுக்கான சார்ஜிங் ஸ்டேஷன்கள் ஒரகடம், கீரப்பாக்கம், தையூர், அடையார், தாம்பரம், அயனாவரம், அண்ணா நகர் மேற்கு ஆகிய பகுதிகளில் இந்த சார்ஜிங் நிலையங்கள் வந்து அமைக்கப்பட இருக்கிறது. அதற்கு ஒரு முன்னோட்டமாக தான் இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் என்றால் என்ன, அது எவ்வாறு செயல்படும், எப்படி பேருந்துகளுக்கு வந்து சார்ஜ் போடுறாங்க, அந்த பேருந்துகள் ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் அவர்களுடைய கருத்து என்ன, இந்த பேருந்துகள் இயக்குவதற்கு அவர்களுக்கு வந்து எளிதாக இருக்கிறதா, அதில் என்ன சிரமங்கள் இருக்கிறது, அவர்களுக்கான குறைகள் நிலைகள் என்ன என்பதையெல்லாம் முதலமைச்சர் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடத்திலும் அதே போல போக்குவரத்து துறையினுடைய அதிகாரிகளிடத்திலும் பொறுமையாக கேட்டறிந்திருக்கிறார். அதே போல இந்த செயல்பாடுகளை எல்லாம் ஆய்வு செய்துவிட்டு தற்போது புறப்பட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.